வெல்கம் டு லேட்டஸ்ட் நவ் யூடியூப் சேனல். சிறுகதை தலைப்பில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பொய் சொல்லாதே. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு கிராமத்தில் முத்து என்ற விவசாயி தன் மனைவி மற்றும் மகன் ராமுடன் அழகாக வாழ்ந்து வந்தான். முத்துக்கு 10 ஆடுகள் இருக்குது. அவன் தினமும் அந்த ஆட்டுக்களை ஊருக்கு பக்கத்தில் உள்ள காட்டுக்குள்ளே ஓட்டிகிட்டு போயிட்டு மேய்ச்சிட்டு சாயந்தரமாக வர்றது அவனுடைய வழக்கமாக இருந்தது. காலையில் போனானாக்கா சாயந்தரம் வரைக்கும் அதுதான் அவனுக்கு வேலை. அதுபோல் அவனுடைய நாட்களை கடந்து கொண்டு இருந்தது. ஒரு நாள் என்னாச்சுனாக்கா, குடும்ப வேலைக்காக கொஞ்சம் பக்கத்து ஊர் போக வேண்டியது இந்த நிலைமை ஏற்பட்டது. அதனால் அவனுக்கு போகணும் அப்படின்றது ஒரு கட்டாயமும் போச்சு. இருந்தாலும் அவனுக்கு ஒரு மன வருத்தம். என்னென்னா 10 ஆட்டுக்கு இருக்குது, அந்த ஆட்டை டெய்லியும் மேய்க்க போகணுமே, யார்கிட்ட கொடுத்துட்டு போகிறது அப்படின்ற மாதிரி. அவன் சரி ஓகே, அவனுடைய மகன் இருக்கான், அவன் மாவன் ராமு இருக்கான். ராமுவுக்கு விளையாட்டு பையன், அந்த அளவுக்கு பொறுப்பு இல்லாதவன் அப்படின்ற ஒரு எண்ணமும் அவனுக்குள்ளே ஓடிட்டு இருந்தது. இருந்தாலும் வேறு வழி இல்லை, ராமுகிட்ட தான் சொல்லிட்டு போகணும் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிட்டு சரி ஓகே அப்படின்ட்டு ராமுவை கூப்பிட்டு, நாளையிலேருந்து கொஞ்ச நாளைக்கு நீ ஆட்டை பார்த்துக்க, நான் இந்த மாதிரி வேலை விஷயமா பக்கத்து ஊர் வரைக்கும் போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அவனும் சரி ஓகேப்பா அப்படின்னுறான். அப்புறம் மறுநாள் விளையாட்டான ராமு பக்கத்தில் உள்ள காட்டுக்கு ஆட்டுக்களை ஓட்டிகிட்டு மேய்க்கிறதுக்கு போயிடுறான். அங்கே போயிட்டு மேய்க்க விட்டுட்டு அவன் என்ன பண்ணுறது தெரியல, பாறை மேலே ஏறி உட்காந்துருக்கான். உட்காந்துட்டு விளையாட்டு பையன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பண்ணிட்டு இருந்தான். விளையாட்டாக இருந்ததுனால அவனுக்கு இப்போ மேய்க்கிறது இந்த மாதிரி பொறுப்பு இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கடுப்பாக இருந்தாலும் அதனால் பக்கத்தில் இல்லை பாறையில் ஏறி உட்காந்துட்டு அப்படி சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கான். பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் கொஞ்சம் பேர் வயலில் வேலை செய்கிறத இவன் பார்த்துருந்தான். பார்த்துட்டு சரி ஓகே, இவங்கள வச்சு எதாவது கொஞ்சம் விளையாடலாம் அப்படின்ற மாதிரி, பொய் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ஐடியா வந்துச்சு. ஓகே, அப்படி என்ன பண்ணலான்ட்டு வேலை செய்கிறவங்கள பயம் காட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு இவன் என்ன பண்ணுறான், புலி புலி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கத்துறான். புலி வந்துச்சு, புலி வருது அப்படின்ற மாதிரி வேகமாக கத்துறதும் அங்கே இருக்கிறவங்களாம் பயந்துட்டாங்க. ஓகே, பயந்துட்டு சின்ன பையன் அங்கே இருக்கிறான் அப்படின்ட்டு அவங்களாம் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற கட்டை குச்சி அது இதுன்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்காக எடுத்துக்கிட்டு ஓடி வந்தாங்க. ஓடி வந்து பக்கத்தில் எங்கப்பா புலி அப்படின்னு சொல்லி கேட்டதும் அவன் சொன்னான், நான் பொய் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தான். சிரிச்சுட்டு இருந்தது, விளையாட்டாக இருக்கா தம்பி, அதை விளையாட்டுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வேண்டான்னு சொல்லிட்டு பேசி திட்டிட்டு போயிட்டாங்க. ராமு நல்லா சிரிச்சுட்டு இன்றைக்கி ஏமாற்றிட்டேன் இவங்கள அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பொழுதானதும் ஆட்டுக்களை ஓட்டிகிட்டு வீட்டுக்கு போயிடுறான். இதே போல் மறுநாள் ராமு ஆட்டுக்கெல்லாம் திரும்ப காட்டுக்கு கூட்டிகிட்டு